بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான சில அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ஒரு மாதத்தை நாம் அந்த மாதத்துக்கு பிரியாவிடை கொடுத்து ஷவ்வால் மாதத்தில் நாம் வீட்டிருக்கிறோம். ரமலான் மாதத்தை பொறுத்தளவில் நாம் தக்வாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஏராளமான முயற்சிகளை எடுத்தோம். ஷவ்வாலில் அந்த முயற்சிகள் கொஞ்சம் குறைந்து நம்முடைய தக்வா மெல்ல மெல்ல குறைந்து காணாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை நம்மில் அதிகமானவர்களுக்கு உருவாகிறது. அதனால் முக்கியமாக இந்த தக்வாவை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, எங்கே இருந்து எடுப்பது, சஹாபாக்கள் அதை எப்படி பாதுகாத்து கொண்டார்கள் என்ற செய்தியை நமக்குள் சொன்னால் ஷவ்வாலும் அதற்கு அடுத்த மாதங்களிலும் நம்முடைய தக்வாவை பாதுகாப்பதற்கு அது மிகவும் உதவும் என்று நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மக்களே சில பேர் இருக்கிறாங்களே, அவர்களை பொறுத்தல் அவர்களை நன்றாக எனக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மக்காவில் ஒரு மலைத்தொடர் இருக்கிறது, தஹாமா மலைத்தொடர். அந்த மலைத்தொடரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள். காட்டி சொல்றாங்க, இந்த மலை அளவுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், நன்மையோடு மறுமை நாளில் வருவார்கள். மறுமை நாள் என்ன பண்ணுவாங்களா, இந்த அளவுக்கு நன்மை, அதாவது அந்த மக்களுக்கு சொல்லுகிற நேரத்தில் இத்தனை லட்ச நன்மைகள், இத்தனை கோடி நன்மைகள், இத்தனை ஆயிரம் நன்மைகள் என்று
புரிய வைப்பதை விட மிக இலகுவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு எப்படி புரிய வைப்பாங்க? உஹது மலை அளவு நன்மை. ஓ, இவ்வளவு பெரிய நன்மையா? இந்த மலை தொடர் அளவு நன்மை. மக்காவில் உள்ள ஒரு மலை தொடரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி சொல்றார்கள், இந்த மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு மறுமை நாளில் சில மனிதர்கள் வருவார்கள். வந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்டா, அவ்வளவு நன்மையும் அபாம் மன்சூரா, ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான். எல்லா நன்மையுமே அல்லாஹ் ஒரு நன்மை கூட பார்க்காத அளவுக்கு துகள் துகளாக்கி விடுவான். எந்த பயனும் அளிக்காததாக மாறிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு அவர்களை பத்தி சொல்லுங்களேன், அவங்களோட பண்பை கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த கூட்டத்திலிருந்து நாம் நம்மளை காத்துக் கொள்வதற்கு அவருடைய பண்புகளை சொன்னால் நமக்கு தப்ப முடியும் தானே யா ரசூலல்லாஹ். அந்த கூட்டத்தை கொஞ்சம் சொல்லுங்க, அவங்க யாருன்னு சொல்லுங்க, எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க, அவங்க எந்த மாதிரி ஆட்கள்னு சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்களை நான் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறேன், எனக்கு அவர்களை நன்றாக தெரியும். அம்மா இன்னமும் பேஹ்வானிக்கும், அவர்கள் வேற யாரும் இல்லை, உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அம்மா இன்னமும் பேஹ்வானி, அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், அப்பா உங்களுடைய சகோதரர்கள் தான் அவர்கள். இன்னமும் பிஜில்திக்கும், அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தோல் தான் இருக்கிறது. உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ அதே தோல் தான் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமெரிக்காவுக்கு என்று ஒரு தோல் இருக்கிறது, சீனர்களுக்கு என்று சைனாக்காரர்களுக்கு என்று ஒரு தோல் இருக்கிறது, ஆசியா கண்டத்தில் வாழக்கூடிய நமக்கு என்று ஒரு தோல் இருக்கிறது. தோலை வைத்தே இவர் ஆப்பிரிக்காவா ஆசியாவான்னு சொல்லிவிடுவார்கள். இதே பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் யார் என்ற அடையாளத்தை கேட்கிறீர்கள்? இன்னமும் பிஜில்திக்கும், இந்த அரபி தோல் தான் அவர்களுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லி போட்டு ஒன்றை சொன்னார்கள், அதிபயங்கரமான ஒரு செய்தி. யஅகுதுன மினல் லைலி கமா தஅகுதுனஹு, இரவுகளை எல்லாம் நீங்கள் எப்படி கழிப்பீர்களோ, சஹாபாக்களை பார்த்து சொல்றார்கள், யஅகுதுன மினல் லைலி கமா தஅகுதுனஹு, இரவுகளை எல்லாம் நீங்கள் எப்படி எடுப்பீர்களோ அப்படி இரவு தொழுகையில் அவர்களும் ஈடுபடுவார்கள். நீங்கள் அதாவது சாதாரணமான நன்மையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவில் ஒரு மனிதன் நின்று வணங்குவதே நம்மில் அதிகமானவர்கள் எண்ணி பார்த்தோம்னா ஒரு விரல் விட்டு எண்ணலாம், அவ்வளவு குறைந்தவர்கள். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால், இரவை சஹாபாக்கள் எப்படி எடுப்பார்களோ, எப்படி எடுப்பார்கள் என்றால் எப்படி எடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான மாதிரி கழிப்பார்கள். கமா தஅகுதுனஹு, அவர்களும் அப்படி இரவை எடுப்பார்கள். இரவு என்றால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நேரம். சகோதரர்களே, நம்மில் அதிகமானவர்கள் இரவில் அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் தூங்குவதற்கும் நம்மில் அதிகமானவர்கள் விருப்பம் இல்லை. இரவில் எவ்வளவு விழித்தாவது அட்டகாசம் பண்ணி போட்டு மார்னிங்க்கு தூங்கலாம். சாட்டர்டே டைம் வந்தா ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் தூங்கலாம் என்பதற்கு சாட்டர்டே முழுக்க விழிப்பார்கள். ஆனால் சஹாபாக்கள் இரவு நேரத்தில் தான் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நேரம். அப்ப இந்த விருப்பமான நேரத்தை எப்படி எடுப்பார்களாம்? இரவு தொழுகையில் அவர்கள் கழிப்பார்களாம். அப்ப என்ன அவர்கள் செய்த பிழை? அவ்வளவு நன்மை, அதுதான் அவ்வளவு நன்மை. தாமா மலை தொடர் அளவுக்கு ஏன் நன்மை தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு நன்மை கிடைப்பதற்கு காரணம் இரவு தொழுகை. அதையெல்லாம் தொழுது விட்டு மறுமையில் வந்து நிற்பார்களாம். நானும் நீங்களும் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்கு இந்த ஹதீஸை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையில் வந்து நின்ற உடனே அவருடைய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் வைப்பானாம், இரவு தொழுகை எல்லாம் அல்லாஹ் வைப்பானாம், துகள் துகளாக்கி விடுவானாம். அப்பா மன்சூரா, ஓண்டமில்லாமல் ஆக்கி அவர்களை கொண்டு போய் நரகத்துக்கு போடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், அவர்கள் செய்த தப்பு என்ன, அவர்கள் செய்த தவறு என்ன? ஒரு தப்பு தான் சகோதரர்களே, ஒரே ஒரு தப்பு. வைஸா ஹலவ், அவர்கள் தனிமையாக விட்டால் அல்லாஹ் போட்ட வரம்புகளை சாதாரணமாக மீறி விடுவார்கள். அவர்கள் தனிமையிலே நின்றால், மக்கள் மன்றத்தில் நிற்கிற மேல் அவரை மாறி ஒரு முத்தகீனை பார்க்க இயலாது, அவரை மாறி ஒரு இபாதுர் ரஹ்மானை பார்க்க முடியாது, அவரை மாறி ஒரு நல்லவரை பார்க்க முடியாது, தன்மையான அஹ்லாக்கான மனிதர்களை பார்க்க முடியாது. வைஸா ஹலவ், அவர்கள் தனிமையாக விட்டால், எந்த இடத்தில் எந்த மனிதனும் யாரும் இல்லாமல் தனிமையானால் அவருடைய கல்புகள் எல்லாம் தப்பை நினைக்கும்,
அல்லாஹ் ஒரு வரம்பை போட்டிருப்பான். தைரியமாக வரம்பை மீறுவார்கள். எந்த உள்ளட்சமும் அவர்களுக்கு வராது. இந்த மாதிரி வந்த கூடை கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் செய்த ஆகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? மக்களுக்கு மன்றத்தில் அவர்கள் மிக சிறந்தவர்கள், நன்மை விஷயத்தில் அவர்கள் மிக சிறந்தவர்கள். தனிமையில் அவர்கள் மீறி விடுவார்கள். என்ன செய்வார்கள்? தனிமையில் விபச்சாரம் செய்வார்கள், தனிமையில் அசிங்கத்தை செய்வார்கள், அசிங்கமான விஷயங்கள் நினைப்பார்கள். என்ன திட்டம் எல்லாம் போட இயலுமோ அசிங்கத்தை எல்லாம் போடுவார்கள். தனிமையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சம் பற்றி சொல்கிற நேரத்தில் தனிமையைத்தான் சொல்கிறான். அல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரஹ். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யக்ஷவுன ரப்பஹும், அவர்கள் தன்னுடைய ரப்பை பயந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் முடிக்கவில்லை. பில் கைபி, மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை பயப்படுவார்கள். இறையச்சம் எங்க உதிக்கணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வெளிப்படையாக யாருக்கும் எப்படி ஒரு பெரிய முத்தகீனாக காட்டலாம். அல்லாஹ்வுடைய சிம்பிள் வேலை. அப்படி நல்லவர் கெட்டவர் தீர்மானிப்பதாக இருந்தால் யகூதிகள் தான் உலகத்தில் மிக நல்லவர்கள். கையை கொடுத்து சிரிப்பார்கள், அப்படி அருமையாக பேசுவார்கள். உலகத்தில் இவர்களை விட்டால் ஆளில் என்று நினைக்கிற அளவுக்கு இருப்பார்கள். உள்ளக்குள்ள பூந்து விட்டால் அவர்களை மாறி மோசமான, மிக அசிங்கமான, மிக அட்டூழியம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை மிக கேவலமாக அழிக்கக்கூடிய ஒரு இனத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். யூத நசாராக்கள் அப்படி நடிப்பார்கள். வெளித்தோற்றத்தில் என்ன முஸ்லிம்கள் அவ்வளவு பண்பாளோடு நடப்பார்கள். ஆனால் அவருடைய தனிமை வாழ்க்கை அசிங்கமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? அல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி, யாரும் இல்லாத நேரம், மறைவான நேரத்தில் அவருடைய தன்னுடைய ரப்பை பற்றி நினைத்து பயப்படுவார்கள். இறைவா என்னை மன்னித்து விடு என்று அஞ்சுவார்கள். அதுதான் உண்மையான தக்வா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களுக்கு நாங்கள் ஆடையை இறக்கியிருக்கிறோம், லிபாசுகளை இறக்கியிருக்கிறோம். எதற்கு தெரியுமா? யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா, உங்களுடைய மானத்தை மறைப்பதற்கும், வரீஷா ரீஷா, உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை தருவதற்கு. ஒரு ஆடை அணிந்தால் வெக்கத்தலங்கள் எல்லாம் மறைக்கப்படும். அந்த ஆடையில் உங்களுடைய கண்ணியம் தீர்மானிக்கப்படும். இதற்காக நாங்கள் உங்களுக்கு ஆடை அணிவித்திருக்கிறோம், இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு ஆடையை பற்றி சொல்கிறான், ஒலி பாசு தக்வா ஜாலிக கைர். இன்னொரு ஆடை ஒன்று இருக்குதப்பா, அதை நீங்கள் உடுத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் மிக சிறந்தது என்று சொல்கிறான். ரமலானில் அந்த ஆடை உடுத்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போகிற வழியில் வருகிற வழியில் எல்லாம் தக்வாவை சுமந்து கொண்டு போனோம். தக்வா என்பது உடுக்கக்கூடிய ஒரு ஆடை போன்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி இன்னொரு இடத்தில் சொல்கிறான் தெரியுமா? வத்தஸவ்வது ஃபைன்ன ஸாத தக்வா ஃபைன்ன ஸாத் அத்தக்வா ஃபைன்ன கைர ஸாத் அத்தக்வா. ஹஜ்ஜுக்கு போறவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், பொருட்களை திரட்டி கொள்ளுங்கள், தேவைப்படும், நிறைய விஷயங்கள் தேவைப்படும் ஹஜ்ஜில, அதனால இப்பவே எடுத்துக்கோங்கப்பா. ஃபத்தஸவ்வது ஃபைன்ன கைர ஸாத், நீங்கள் சேர்த்துக் கொள்ளக்கூடிய பொருள்களில் மிக சிறந்த பொருள் தக்வாவை வீட்டில் வைத்து விட்டு போக வேண்டாம், தக்வாவை சேர்த்து எடுத்து விட்டு போருங்கள் என்று அல்லாஹ் நல்லடியார்களுக்கு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள், 3 கண்களுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கினான். அதில் ஒரு கண்ணு பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழக்கூடிய கண்ணு. சகோதரர்களே, 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழல் பாய்ப்பிப்பான் மறுமை நாளில். அதில் ஒரு சாரார் யார் என்றால் ஸக்கரல்லாஹு காலியன், தனிமையில் இருந்து கொண்டு, வரஜுலுன் ஒரு மனிதன் தனிமையில் இருந்து கொண்டு, காலியன், காலியன் என்றால் தனியே இருந்து கொண்டு, ஸக்கரல்லாஹ் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருப்பார். ஃபஃபாலத் ஐனாஹு, அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் போய் கொண்டிருக்குமா, அவரை மறுமையில் அல்லாஹ் கூப்பிடுவான். அப்படி என்றால் ரமலானுக்கு புறவு உள்ள ஷவ்வாலில் இரவில் எல்லாம் நாம் கொஞ்சம் விழித்து அழுகிறோமா? தக்வாவை எடுக்கிறோமா? வெளி உலகத்தில் எப்படி நடக்கலாம் அதை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். யாரும் இல்லாத நேரம், தனிமையான நேரம், இரவு நேரங்களில் அல்லாஹ்வை நாம் எப்படி நெருங்குகிறோமோ நம்முடைய பகல் பொழுது நன்றாக ரொம்ப அழகாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திப்பதற்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஹீஹுல் புகாரி 3700வது செய்தி.
மிகவுமே அதாவது இந்த உம்மத்தின் வாழ்ந்த சிறந்தவருடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள். அவருடைய வார்த்தை எப்படி ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியமான வார்த்தை. தக்குவா எங்கே எப்படி அவர்கள் சுமந்து கொண்டார்களோ அவருடைய வார்த்தையிலிருந்து அது வெளியே வருகிறது. அல்லாஹ் உண்மையார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி 3 நாட்கள் ஸஹீஹுல் புகாரியிலே 3707வது செய்தியில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் வருகிறார் பள்ளிவாசலில் மிஹ்ராபுக்கு தொழுவிப்பதற்காக காலையில் வருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்கு வந்து எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அவர் ஒரு தாபிய சஹாபி இல்ல, ரசூலுல்லாவை பார்க்காதவர், ஆனால் சஃபில் முதல் வரியில் நிற்கிறார். அவர் சொல்கிறார், அமீருல் மூமினை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எனக்கு பக்கத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். நான் அமீருல் மூமினை பார்க்கிறேன். அவர் போய் தொழுகைக்காக வேண்டி தக்பீரை கட்டுகிறார். அவர் வருகிறதை சொல்லுகிறார். பள்ளிவாசலுக்கு வருகிற நேரத்திலேயே இஸ்தவு என்று சொல்லிக் கொண்டு அன்றைக்கு அமீருல் மூமின் அவர்கள் வந்தார்கள். பொதுவாக வந்து நின்று விட்டு இஸ்தவு என்று சொல்ல மாட்டார். மக்களை அப்படியே வருகிற நேரத்திலே கடந்து வருகிற நேரத்திலே இஸ்தவு என்று சொல்லுவார்கள். ஷஃப்ல யாரும் பிரிந்திருக்காமல் இருந்தால் மட்டுமே தொழுகையை ஆரம்பிப்பார்கள். ஹலல் ஷஃப்ல பிரிவை கண்டால் அவர் தொழுவிக்க மாட்டார், சேர்த்து வைத்து விட்டு தான் தொழுவிப்பார் என்று அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நாளையுடைய காலை பொழுதை சொல்லி காட்டுகிறார். ஃபஜ்ர் நேரம் நாம் எல்லாம் பள்ளிக்கு போயிருந்தோம். வளமை போன்றே அமீருல் மூமின் அவர்கள் வந்தார்கள். சௌ என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். வந்துவிட்டு மக்களை பார்த்தார்கள். எந்த பிறவும் அவர் காணவில்லை. அவர் என்ன பண்ணார்? ஃபதகத்தமஹு ஃபகப்பர, அவர் முன்னாடி போய் தக்பீரை சொல்லி கைகளை கட்டிக் கொண்டார். தக்பீரை சொல்லி கைகளை கட்டிக் கொண்டார். வளமையாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையில் என்ன ஓதுவார் தெரியுமா? என்ன ஓதுவார்? சூரா யூசுஃபை ஓதுவார், இல்லை என்றால் சூரா நஹலை ஓதுவார். ஏன் அப்படி ஓதுவார்? யஜ்தமியுன் நாஸ், மக்கள் ஒன்று சேரும் வரைக்கும் அதை ஓதுவார்கள். சுபவுக்காக சில மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எல்லாருக்கும் தொழுகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சூரா நஹலை ஓதுவார், இல்லை என்றால் சூரா யூசுஃபை ஓதி கொண்டிருப்பார். இப்படியே அன்றைக்கும் ஆரம்பிப்பதற்கு சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுகிறார். அமீருல் மூமின் ஓதினது மட்டும்தான். திடீர் என்று ஷஃபை பிளந்து கொண்டு ஒருவன் ஓடி வந்தான். அவன் ஒரு இல்ச், அவன் ஓடி வந்து அரபி அல்லாத ஒரு அடிமை ஓடி வந்து பின்னாடி குத்தினான். ஜாத்து தரஃபைன், 2 பக்கங்களும் கூர்மையான ஒரு கத்தியால் அமீருல் மூமின் அவர்களை குத்தினான். அவர் சாய்ந்து கீழே விழுந்தார். ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், அகலனியல் கல்ப் அவ் கத்தலனி அவ் அகலனி அவ் கத்தலனி, என்னை ஒரு நாய் கொண்டு விட்டது, என்னை ஒரு நாய் கடித்து விட்டது. இந்த 2 வார்த்தையில் ஒரு வார்த்தை சொன்னார். என்னை ஒரு நாய் கொன்று விட்டது, என்னை ஒரு நாய் கடித்து விட்டது, அப்படி என்று கீழே விழுந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இப்பொழுது அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தாபி, அவர் ஒரு சஹாபி அல்ல, ரசூலுல்லாஹை பார்க்கவில்லை. அவர் சஹாபியை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹை புரிகிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், காண்பவர்கள் கண்டார்கள். அமீருல் மூமினை யாருக்கு விளங்கியதோ அவர்கள் கண்டார்கள். என்றால் நான் முன்னாடி இருந்தவன், என் கண்களால் பார்த்தேன். அவர் கீழே விழுந்ததுக்கு பிறகு என்ன செய்தார் தெரியுமா? தனாவல யத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபின், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய கைகளை பிடிக்கிறார். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மக்கள் பின்னாடி இருந்து கொண்டு சஃப்லே குத்தப்பட்டு விட்டார். குத்தப்பட்டதுக்கு பிறகு பின்னாடி உள்ளவர்கள் திடீர் என்று சுப்ஹானல்லாஹ் என்று சப்தம் வர ஆரம்பிக்கிறது. இவர் சொல்லுகிறார், எதுக்கு சுப்ஹானல்லாஹ் தெரியுமா? அமீருல் மூமின் குர்ஆனை நிப்பாட்டி விட்டார். அவரை நிப்பாட்டினால் அவருக்கு என்ன நிப்பாட்டி விட்டார், மறந்து விட்டதா? அதை ஞாபகம் என்ன நடக்குது என்றே தெரியவில்லை. எப்படி தொழுதிருப்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவர்கள் கல்வியில் எப்படி தொழுகை இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர்கள் சஃபை அமீருல் மூமின் குத்தப்பட்டு விட்டார் என்றால் பள்ளியில் தொழுகை இல்லாமல் ஓடவில்லை யாரும். சகோதரர்களே, அந்த இடத்திலே அவரை கொண்டு போய் காயமாயினால் அவரை பார்ப்பது மாஷா அல்லாஹ் நல்ல வேலை. இந்த உம்மத்தில் அந்த நேரத்தில் தொலை சொல்லி சொல்லவில்லை. அவருடைய ஈமானை பொறுத்து தான் தொழுவதா இல்லையா? காயத்தை தீர்மானிப்பது ஈமான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அப்படியே கீழே விழுந்து விட்டார். விழுந்ததுக்கு பிறகு பின்னாடி உள்ளவருக்கு தெரியவில்லை, ஷஃப்பு உடையவில்லை. அதனால் பின்னாடி யாருக்கும் தெரியவில்லை. அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், அவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இதை பார்க்கவில்லை. தொழுகையில் என்னமோ நடந்து விட்டது என்று சுப்ஹானல்லாஹ் என்றார்கள். என்ன நடக்குதுன்னால் அவன் ஓடுகிறான், குத்தி விட்டு ஓடுறான்.
யமீன் வலதும் ஷிமால், இடது பக்கம் ரெண்டு பக்கமாக ஓடுகிற நேரம் இப்படி ஓடுவாங்க, சஃப பிளந்துட்டு தப்பிட்டு ஓடினா. ரெண்டு பக்கத்துல ஆட்கள் இருப்பாங்களா, அவன் ரெண்டு பக்கத்திலையும் குத்தி கொண்டே ஓடினான். அப்படி 8 பேர் என்ன ஆயுது, 12 பேருக்கு காயமாகி விட்டது, 7 பேர் மௌத்தாகி விட்டார்கள் குத்தின குத்துக்கு. அப்பொழுது ஒருவர் ஜக்கெட் மாதிரி ஒரு டிரெஸ்ஸை போட்டிருந்தார். ரஜுலுன் மினல் முஃமினீன், மூமின்ல ஒரு மனிதன், அவர் யார் என்று வரவில்லை, ஒரு மூமினான ஒரு அடியான். அவர் கலையை மறைக்கக்கூடிய ஜக்கெட் மாதிரி ஒரு புர்னூஸ் என்று வரல அந்த ஆடை, அதை கலட்டி அவர் வீசினார். மக்கூத், நான் பிடிப்பட்டு விட்டேன் என்று அவன் நினைத்தான். எப்படி என்று ஹதீஸில் வரவில்லை. அவனே கத்தியால் குத்தி அந்த இடத்துல அவன் காலியாகி விட்டான். சகோதரர்கள், இத்தனையும் நடக்கிறது. பள்ளிவாசலில் சஃப் அப்படியே நிற்கிறது. மின் சுஹபத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோளும் என்றால் அப்படிதான். ஒரு மனிதரோடு ஒரு மனிதர் பழகினால் அந்த வாசம் வீச வேண்டும். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, என்ன செய்தார் தெரியுமா அமீருல் மூமின்? அவர் யார்? அரபிகளுக்கு தலைவர் அல்ல. அவர் அரபிகளுக்கு மட்டும் தலைவர் அல்ல, உலகத்தில் 3/2 ஆட்சிக்கு சொந்தக்காரர், மிக பெரும் தலைவர் அவர். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. அவர் கீழே விழுந்தால், எந்த தலைவனாவது கீழே விழுந்தால், என்னப்பா என்னை பார்க்காமல் தூக்காமல் தொழுகிறீர்கள் அப்படித்தானே சொல்லுவார்கள். அவருடைய செய்தியை கண்ணால் பார்த்தவர் சொல்லுகிறார், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அப்படி நிற்கிறார். தனாவல எத அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபின், அப்துல் ரஹ்மானுடைய அவுஃபை கையை இப்படி பிடிக்கிறார். ஃபகத்தமஹு ஸலா, தொழுகை என்று சொன்னார். அமீருல் மூமின், நாங்கள் கண்களால் பார்த்தோம். தள்ளிவிட்டார். ஸலா, தொழுங்கள் என்றார். நான் எனக்கு ஏறாது, அப்படியே கீழே விழுந்தார். ஸலாத்துன் ஹஃபீஃபா, சுருக்கமாக அவர் தொழுவித்து முடித்தார். சகோதரர்களே, தொழுகைக்கு கொடுத்த மரியாதை என்னப்பா, இந்த காயத்துடைய பெரிது அவர்களுக்கு விளங்கவில்லை. தொழுகை பாழாக கூடாது, மக்களுடைய தொழுகை பாழாக கூடாது. இவ்வளவு பெரிய ஆட்சி அவருக்கு கையில கொடுக்கப்பட்டிருந்தால் துனியாவோடு அவர் வைத்த உறவு எப்படி என்று உங்களுக்கு விளங்குறது. மன் அஹப்பலிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஹி, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புவான். அவர் தயாராக இருந்தார். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். அவர் தயாராக இருந்தார். அவருடைய கல்பில் பதட்டம் இல்லை. ஸலா ஃபகத்தமஹு, நான் கண்களால் பார்த்தேன். அவர் தள்ளி விட்டார். ஸலா, தொழுகைக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம். தக்வல் குலூப், ஒரு அமீர், அவர் சர்வாதிகாரி, ஒப்போசிஷன் இல்ல, அந்த அரசியலில் ஒப்போசிஷன் இல்ல. அவருக்கு வேண்டியதை செய்யலாம், விரும்பியதை செய்யலாம். அவர்கள் பெற்ற பாடம், ரசூலுல்லாஹ்விலிருந்து படித்த படிப்பு, அவர்கள் உடுத்த தக்வா, அதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இவர் சுருக்கமாக தொழுவித்ததுக்கு பிறகு மக்கள் சூழ்ந்து விட்டார்கள். அமீருல் மூமின் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அவன் யார்? எனக்கு தேவை. தூக்கம் முத அவனை பாருங்க, அவன் யார்? என்ன குத்தினது யார்? யார் கண்டது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, அது யாரு தெரியுமா? அந்த இல்ஜ் முகீரத்து இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வேலை செய்யக்கூடிய அடிமை. அஸ்ஸனா, அந்த வேலைக்காரனா? ஏனென்றால் அவருக்கு ஷொக்காகி விட்டது. அவர் அனுமதி கொடுத்த வேலைக்காரன். மதீனா ஹை செக்யூரிட்டி ஜோன், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருப்பதனால் யாருக்கும் வர இயலாது, அனுமதி கேட்காமல் வர முடியாது. அமீருல் முஃமின் அனுமதி கேட்ட உடனே பாவம் அப்பாண்டு அனுமதி கொடுத்த அவனா, அரபி அல்லாத அந்த அடிமை அவனா, அல்லாஹ் அவனை கொல்லட்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய தோளுமை என்றால் அதுதான். என்ன சொன்னார் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மனியத்தி பியதி ரஜுலின் யத்இல் இஸ்லாம். இது இதை விட ஒரு ஆச்சரியமான வார்த்தையை சஹாபாக்கள், நீங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு ஆச்சரியம் என்று பாருங்கள். விழுந்திருக்கிறார், கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறது, ரத்தம் ஓடுகிறது, அல்லாஹ்வை புகழுகிறார். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். ஏன் புகழ்கிறார் தெரியுமா? லம் யஜ்அல் மனியத்தி பியதி ரஜுலின் யத்இல் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்ட ஒருவருடைய கையால் நான் கொலை செய்யப்படாமல் தப்பினேனே யா அல்லாஹ். ஒரு காஃபிர் எனக்கு குத்தினானே, அதற்கு அல்ஹம்துலில்லாஹ். எங்க எதை தேடுறார் என்று பாருங்கள். அவர் கீழே விழுந்திருக்கிறார். முழு உலகமும் பயந்த ஒரு தலைவர். பயந்தது என்று சொன்னால் தப்பு செய்தால் அப்படி தண்டிப்பார். அவ்வளவு பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய அமீருல் மூமின் அவர் சொல்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மானே, ஒரு காஃபிர் என்னை குத்தவில்லையே அல்லாஹ்,
முஸ்லிம் என்னை குத்தவில்லை, ஒரு காஃபிருடைய கரத்தால் என்னுடைய மரணம் நடப்பதை நினைத்து உனக்கு நான் புகழை, எல்லா புகழும் உனக்கு யா அல்லாஹ் என்று சொல்லி ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தை வருவது என்றால் அல்லாஹ்வோடு அவர்கள் வைத்த உறவு என்ன? அல்லாஹ்வுடைய நிலையார்களே, அல்லாஹ்வோடு அவர்கள் வைத்த உறவு என்ன? ஒரு ஹதீஸில் வருகிறது, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று அடியான் தொழுகையில் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானாம், இது எனக்கும் அடியானுக்கும் உள்ள உறவு என்று. அல்லாஹ்வுடைய நிலையார்கள், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவு என்னன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்குள்ள உறவு என்ன? ஒரு மனிதன் பாதிக்கப்பட்ட உடனே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவரை தூக்குறார்கள், அல்லாஹ்வுடைய நிலையார்கள் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறார்கள். வீட்டிலே கொண்டு போய் வைத்த உடனேயே எல்லாருக்கும் பிரச்சனை, அமீருல் மூமின் எங்களை விட்டு பிரிந்து விடுவாரா வாழ்வாரா? கொண்டு வந்தார்கள் ஈச்சப்பழ சாறை கையிலே கொடுத்தார்கள், குடியுங்கள் அமீருல் மூமின் என்றால் மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சில பேர் சொன்னாங்க, கொண்டீங்களா லாபாஸ், எந்த பிரச்சனையில் அவர் வாழுவார், சாதாரண குத்து. சில மனிதர்கள் சொன்னார்கள், பார்த்து விட்டு அகாஃப் அலை, அவரை பார்க்கிற நேரம் பயமாக இருக்கிறது, அவர் மௌத்தாகி விடுவாராண்டு பயமாக இருக்கிறது. கொடுத்தார்கள் ஈச்சப்பழ சாறை. குடிக்கிற நேரத்திலே வயிற்றில இருந்து அது ஓடுகிறது, வெட்டப்பட்ட காயம், அதனால் குடலும் சேர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு பிரச்சனை வந்தது, இது வந்தது ஈச்சப்பழ சாரா ரத்தமா என்னன்னு தெரியவில்லை. உடனே சொன்னார்கள், பாலை கொண்டு வாருங்கள், பாலை கொண்டு வந்து அமீருல் மூமினுக்கு கொடுங்கள். வேற எப்படி அவர்கள் கண்டுபிடிப்பார்கள்? பாலை குடிக்கிற நேரம் வல்லாஹி அவருடைய வயிறில் இருந்து அது வெளியாக பார்க்கிறது. ஹதீஸில் எப்படி வருகிறது என்றால், மக்கள் இதற்கு முன்னாடி கவலையை காணாமல் இன்றைக்குத்தான் கவலையை கண்டால் எப்படி இருப்பார்களோ அப்படி முழு மதீனாவும் கவலையாகி விட்டது. இன்னக்க மையித், அவர் மௌத்தாக போகிறார், அமீருல் மூமின் எங்களை விட்டு போக போகிறார், 12 வருட ஆட்சி காலத்தை விட்டு பிரிய போகிறார், அவருடைய கடைசி தருணம் என்று மக்கள் வஅலமு, அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள், அமீருல் மூமின் எங்களை விட்டு பிரிந்து போகிறார். எல்லோரும் சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் 3 நாள் இருப்பார்கள். சூழ்ந்து கொண்டு சொன்னார்கள், நீங்கள் நல்லவர் அமீருல் மூமின், நீங்கள் நல்லவர், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப பாருங்க நடக்கிறது. ஷாபுன், ஒரு இளைஞன் வருகிறான், அன்சாரியை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து விட்டு முன்னாடி வந்து சொல்லுகிறார் அமீருல் மூமினை பார்த்து, உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, நீங்கள் யார்? அல்லாஹ் உங்களுக்கு பிபுஷ்ரா, உங்களுக்கு பஷாரத் உண்டாகட்டும், உங்களுக்கு நன்மாரம் உண்டாகட்டும், நீங்கள் ரசூலுல்லாஹ்வோடு தோளுமை கொண்டவர் என்றார். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த பாக்கியம் என்ன? ரசூலுல்லாஹ்வோடு அல்லாஹ் உங்களை சேர்த்து வைத்தான் என்று சொன்னார். அடுத்ததாக அவர் சொன்னார், உங்களுக்கு இஸ்லாத்தில் உள்ள கண்ணியம் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் இந்த இஸ்லாத்தில் உங்களுக்கு வைத்த சிறப்பு உங்களுக்கு தெரியும், நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அதற்காக உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். 3வது சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆட்சியை தந்தான், நீங்கள் மிக நேர்மையாக அதை நடத்தினீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆட்சியை தந்தான், மிக நேர்மையாக நீங்கள் அதை நடத்தினீர்கள் என்று சொன்னார். 4வது சொன்னார், எல்லாத்துக்கு மேலாக கடைசி நேரம் ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான், அல்லாஹ் உங்களை ஷஹீத் என்ற இடத்திலே அல்லாஹ் உங்களை வைத்திருக்கிறான் சொல்லி திரும்புகிறார். அமீருல் முஃமின் எங்கே இருக்கிறார்? அவரை அப்படியே பார்த்தார். அவர் சொன்னார், அந்த பொடியனை என்னிடம் கொஞ்சம் கூப்பிடுங்கள், அந்த குலாமை என்னிடம் கூப்பிடுங்கள். ரத்தம் போகிறது, எல்லோரும் பேசுகிறார்கள், சிந்தனை எங்கென்று பாருங்கள். அந்த பொடியன் வந்தான். யா இப்ன அஹி, இந்த மூமின்கள் பேசுற வார்த்தையை பாருங்க. தஅவாவுக்கு முன்னாடி என்னுடைய சகோதரனுடைய மகனே, நிஜமாவுடைய சகோதரன் மகன் அல்ல, அன்பு, தஅவாவில் அன்பு இருக்கணும். யா இப்ன அஹி, என் சகோதரனுடைய மகனே என்று கூப்பிட்டு விட்டு சொன்னார், இர்ஃபா ஸௌபக், உன்னுடைய ஆடையை தூக்கு. அவருடைய கண் எங்க போயிருக்கிறது? ஒரு இக்கட்டான நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க வீட்டில் மரணம் நடக்கிற நேரத்தில் யாராவது முன்னாடி சிகரெட் குடித்தால், ஏப்பா இந்த சிகரெட் ஹராம் என்று சொல்லுவதற்கு நமக்கு மனசு வருமா, சிந்தனை வருமா? அவருடைய கடைசி நேரம், அவருடைய கடைசி நேரத்தில் ரத்தம் போகிறது, அவருக்கு தெரியும் அவர் மரணிக்க போகிறார் என்று. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கன்ஃபார்மாக தெரியும். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், போறவரை கூப்பிட சொல்லி அவரை கூப்பிட்டு விட்டு சொல்றார், யா இப்ன அஹி இர்ஃபா ஸௌபக், உன் ஆடையை தூக்கப்பா, உன் ஆடையை தூக்கு. இந்த துனியாவில் வாழுகிற நேரம் நீண்ட காலம் அந்த ஆடையை பாவிக்கலாம் என்றார். அவ்வளவு ரிலாக்ஸ். பேசுற பேச்சை பாருங்கள். இந்த ஆடையை தூக்கி கொடுத்தால் கொஞ்ச நாளும் இந்த துனியாவில இந்த ஆடையை தூக்கலாம், கொஞ்சம் பாவிக்கலாம். அடுத்து சொன்ன அத்காலி ரப்பிக், இர்ஃபா ஸௌபக் அத்காலி ரப்பிக், உன் ரப்புடைய நெருக்கம், தக்வாவை உன்னை நெருக்கி வைக்கும்.
ரப்புடன் அந்த தக்வாவுக்கும் உன்னுடைய ரப், அதாவது உன் ரப்பை நீ அஞ்சு கொள்வாய். நாடை தூக்கு. இதற்கு முன்னாடி உள்ளவர்கள் இதுக்கு மேலாக அணிந்து கொண்டு பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் தேய 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 பெரிய டிரெஸ்களை உடுத்துக்கொண்டு அவருடைய காம்பீரத்தோடு நடந்தார்கள். மக்களை எல்லாம் இதா நடந்தார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஒரு தலைவராகிற நேரம் இப்படி தூக்கி உடுத்து கொண்டார்கள். அந்த பெருமை அந்த வரவே கூடாது என்பதற்கு ரசூலுல்லாஹ் உடுத்தார்கள். அந்த சுன்னாவை நிலைநாட்டுகிறார். இன்னல்லதீன யக்துமூன பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை யாரு மறைத்தார்களோ அல்லாஹ்வுடைய லஅனத் அவர்களுக்கு உருவாகட்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் இறக்கியதை யாரு மறைத்தார்களோ அவர்கள் துரோகிகள், அவர்கள் துரோகிகள். இந்த சுன்னாவையும் குர்ஆனை மறைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. சுன்னா ஞாபகம் வருகிறது. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என் புறத்திலே இந்த ஒரு செய்தியை கேட்டாலும் பிற மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்றால் ரத்தம் போகிறது. அமீருல் மோமின் மௌத்தாக போகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய தோளுமையை பாருங்கள். மின் சூபத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி மனிதர்கள் இந்த உலகத்தில் மறுபடி வருவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அவர் சொல்லுகிறார், அத்காலி ரப்பிக், தூக்கப்பாடையை உன் ரப்புடைய தக்வாவை கூட்டி விடும், அது உன் ரப்புடைய அச்சத்தை கூட்டும் அப்பா தூக். அவர் போய்விட்டார். பாராட்டின ஒருவருக்கு தவாவும் செய்ய மாட்டார். இவ்வளவு பாராட்டு போறேன் என்ன நினைப்பானோ தெரியாது. பாராட்டினவருடைய பிழையை அழகாக சுட்டி காட்டினார். என் சகோதரருடைய மகனே என்று சொல்லி அவரை அனுப்பினார். அதற்கு பிறகு கூப்பிடுறார், யா அப்துல்லாஹ், தன்னுடைய மகனை கூப்பிடுகிறார். தன்னுடைய மகனை கூப்பிட்டு விட்டு சொன்னார், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், போக வேண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். ஏழுமண்டால் சஹீஹுல் புகாரி 3700 இந்த ஹதீஸை தொடர்ந்து வாசி பாருங்கள். அவர் சொல்லுகிறார், போய் உமருடைய சலாத்தை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள். வலா தகுல் அமீரல் முஃமினீன், என்னை அமீரல் முஃமின் என்று சொல்ல வேண்டாம். போய் ஆயிஷா சொல்ல உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள். என்னை அமீருல் மூமின் சொன்னார் என்று சொல்ல வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். என்றால் இப்பையிலிருந்து நான் அமீருல் மூமின் அல்ல. நான் எனக்கு பிறகு அடுத்தவர் வர வேண்டும். நான் போகிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆட்சியிலிருந்து போவதற்கு முன்னாடி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, என்னை போய் உமர் என்று சொல்லுங்க. அப்படியே வருது, குல் உமர் வலா தகுல் அமீரல் முஃமினீன், மூமின்களுடைய அமீர் என்று என்னை போய் அங்கே சொல்ல வேண்டாம். சொல்லிவிட்டு கேளுங்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பக்கத்தில் உமர் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறார். அவர்கள் விரும்பினால் என்னை அங்கே அடக்கம் செய்யுங்கள், இல்லை என்றால் மக்காபிருல் முஸ்லிம்களுடைய கபரிலே கொண்டு போய் என்னை அடக்கி விடுங்கள். அவர் போகிறார், கதவை தட்டுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இவர் அனுமதி கேட்டார். அனுமதி கேட்டு உள்ள போய், உமர் உங்களுக்கு சலாம் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு சலாம் சொன்னார். அவர் கேட்டார், உங்களுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்ய முடியுமா என்று கேட்டார். சகோதரர்களே, முழு ஆட்சியும் அதிகாரமும் கிடைத்தால் கபரை எடுப்பதற்கும் கேட்பார்களா? தன்னுடைய ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கும் இடம் கேட்டு கெஞ்சுவார்களா? சர்வாதிகாரிகள் அப்படியா உலகத்தில் நடந்தார்கள்? இந்த உலகத்தில் வாழ்ந்த மன்னர்கள் அப்படியா நடந்தார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் அழுது கொண்டு சொன்னார்கள், அது எனக்கு நான் வைத்தது. இந்த உம்மத்தின் மிக சிறந்த இடம் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில், தன்னுடைய தகப்பனுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவதற்கு யாரு விரும்ப மாட்டார்கள்? அது எனக்கு என்று சொன்னார்கள். ஆனால் என்னை விட உமர் சிறப்பானவர், என்னை விட அவர் சிறப்பானவர். இந்த உம்மத்தில் பொறாமை இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்றைக்கு பயானில் சிறப்பு பார்க்கிறார்கள். நான் பெருசாக பயான் பண்றேனா அவர் பண்றாரா, இவர் நல்லமா அவர் நல்லமா, நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அழித்து விடுவான் அல்லாஹ். அந்த ஜமாத் பெஸ்டா, இந்த ஜமாத் பெஸ்டா, அவர்கள் கேவலமா இவர்கள் கேவலமா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொன்னார்கள், என்னை விட அவர் சிறப்பானவர், அவருக்கு இதை கொடுக்கிறேன் என்று அழுகிறார். அவருக்கு இதை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் இவர் வீட்டுக்கு வந்தார். அவர் சாய்ந்து கொண்டிருக்கிறார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களுடைய மகன் வந்து விட்டார் அமீருல் முஃமினீன், என்னை எழுப்பாட்டி உட்கார வைங்கள் என்று சொன்னார். என்னப்பா சொன்னார்கள் என்று கேட்டார். ஒரு சின்ன குழந்தை மாதிரி கேட்கிறார். அவருக்கு வேண்டுமென்றால் அடக்குங்கள் என்றால் அடக்கி ஆக வேண்டும். அமீருல் முஃமினுக்கு இல்லாத ஊரா, அவருக்கு இல்லாத ஒரு பகுதியா, அவருக்கு இல்லாத ஒரு காணியா, அவருக்கு இல்லாத பூமியா? அவர் சொன்னார், வாப்பா நீங்கள் நினைத்ததே, நீங்கள் எதை விரும்பினீர்களோ அது நடக்கிறது. அதுக்கு அனுமதி கிடைத்து விட்டது.
சொன்ன வார்த்தை, என் தலையிலிருந்து பாரம் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். எனக்கு ரசூலுல்லாஹ்வோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும், நான் ரசூலுல்லாஹ்வோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும். என் பாரம் தலையில் என்ன பாரம் அவருக்கு? இந்த ஆட்சியை விடுவதா, நாளை வாழுவதா, புள்ள குட்டியா? வல்லாஹி இல்லை. எனக்கு அருமை ரசூலுல்லாஹ்வோடு அந்த கபரிலே போய் அடக்கம் செய்ய என்னை அடக்கம் செய்வார்களா? அந்த இடம் எனக்கு கிடைக்குமா? இந்த உலகத்தில் ஒரு சின்ன பூமி, அந்த துண்டு அடக்கம் செய்யப்படுவதற்கு எவ்வளவு அடக்கமான வார்த்தை, எவ்வளவு அமைதியான வார்த்தை, அதிகாரம் இல்லாத வார்த்தை. ஏன் தெரியுமா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பேசுவதை யாருக்கெல்லாம் அவரை நன்றாக தெரியுமோ அதை நன்றாக புரிந்து கொள்வார். ஏன் அமீருல் மூமின் சொன்னார் என்று சொல்லவில்லை தெரியுமா? அமீருல் மூமின் என்றால் அவருடைய கல்பில் ஓ ஆட்சியாளர் கேட்கிறார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரக்கூடாது. எங்களுடைய ஆட்சியாளர் கேட்கிறார், கொடுத்தாகணுமே. சாதாரண உமர் கேட்கிறார் என்று வர வேண்டும், அதனால் உமர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள் என்றும் சொல்லுவார் அவர். அவரை புரிந்தவர்களுக்கு அவருடைய வார்த்தை நன்றாக தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு பிறகு நீண்ட ஒரு ஹதீஸ் சொல்ல போனால் சும்மா இடம் தராது. நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு அதில் ஒரு பகுதியை தான் சொல்லலாம், 2 ஜும்மாவுக்கு அந்த ஹதீஸிலே இடம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் வந்து விட்டு சொல்லிவிட்டார். அடுத்த வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? தலையில் உள்ள பிரச்சனை முடிந்து விட்டது. போய் பாருங்கள் உமர் எவ்வளவு கடன் என்று. போய் பாருங்கள், தைன் இலா தைனின், என்னுடைய கடன் எவ்வளவு என்று பாருங்கள் என்று சொன்னார். எல்லாம் பதிவு செய்து வைத்திருப்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அந்த சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 86,000 என்று சொன்னார்கள். 86,000. ஹதீஸிலே திர்ஹம் என்றோ தீனார் என்றோ வரவில்லை, அதனால் எங்களுக்கும் அதை சொல்ல முடியாது. 86,000 என்னமோ தெரியவில்லை, 86,000 என்று வந்து சொன்னார். சகோதரர்களே, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய மகனே, எல்லாமே மகனுக்கு சொல்கிறார், எல்லாமே மகனுக்கு சொல்கிறார், வேற யாருக்கும் சொல்லவில்லை. எப்படி என்று பாருங்கள். இது சொன்னார். அவர் என்ன சொன்னார்? என்னுடைய மகனை பார்த்து, மகனே, இந்த கடனை நீங்கள் அடைக்கணும், என்னுடைய சொத்தை எல்லாம் விற்கணும், வித்து போட்டு இந்த கடனை நீங்கள் அடைக்கணும். அது போதாமல் போனால் நீங்கள் அதீ பின் கஅப் என்னுடைய குலத்திடம் போகணும். நான் எந்த குலத்தில் பிறந்தனோ அவர்கள்ட்ட போய், அதீ பின் கஅப் குலத்திட்ட போய், உமர் இவ்வளவு கடன் உங்களுக்கு தர முடியும், கடனை எடுத்து அதை அடைச்சு நீங்கள் அவருடைய கடனை அடைத்து விடுங்கள். அவர்கள் தந்தார்களா? போதாதா? தருவது குறைவாக இருந்ததா? குறைஷிகளிடம் போக வேண்டும். என்னுடைய வம்சம் குறைஷிகள் தந்தால் நீங்கள் எடுத்து அடைக்கணும், அதை தாண்டி வேற எங்கேயும் போக வேண்டாம். சகோதரர்களே, இது ஏன்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தை தெரிந்தவர்களுக்கு அது தெரியும், அவரை புரிந்தவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் அதிகமாக சொல்லுவார். ஒரு மனிதர் போனார், அவர் போக வேண்டிய இடத்தை நாடி போனார், நேராக போனார், அவர் திரும்பி பார்க்கவில்லை, அவர் போய் சேர்ந்து விட்டார். அவருடைய தோழர் அவரை பின்தொடர்ந்தார், அவர் அங்கும் இங்கும் திரும்பவில்லை, அவர் போனதை பார்த்து நேராக போனார், அவரும் போய் சேர்ந்து விட்டார். அடுத்த தோழர் உமர், நான் அங்கே திரும்பினால் இங்கே திரும்பினால் நான் வேற எங்கேயோ போய் விடுவேன், எனக்கு முன்னாடி போன இருவரையும் நான் பின்தொடர்ந்து போகிறேன், அந்த இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும் என்பதற்கு. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்விடம் இருந்து அவர்கள் படித்த பாடம் என்ன தெரியுமா? என்ன கேட்கிறார் என்று சொன்னால், உமர் பின் கத்தாப் என்று சொன்னால் ஈராக் அவருடைய ஆட்சியில் இருக்கிறது, சிரியா அவருடைய ஆட்சியில் இருக்கிறது. அமீருல் மூமின் 86,000 கடன் என்றால் கொட்டுவதற்கு ஆட்கள் நிறமாக இருக்கிறார். இப்படி கொட்டி விட்டு போவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அது என்ன? நீங்கள் யோசிப்பீர்கள், ஏன் இவ்வளவு கடன் என்று. அல்லாஹ் மீது ஆணையாக 12 வருஷமாக அவர் ஒரு தீனார் தொடவில்லை, அவர் ஒரு திர்ஹம் தொடவில்லை பைத்துல் மாலில். என்று சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருகிற நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அவர் வந்து சொன்னார், நான் வேலைக்கு போய்த்து தான் ஆட்சி செய்வேன். எல்லோரும் சொன்னார், உமர் பின் கத்தாப் உட்பட சொன்னார், இல்லை இல்லை, வேலைக்கு போய் ஆட்சி செஞ்சால் ஆட்சியை செய்ய முடியாது, வேலைக்கு போகாமல் ஆட்சி செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னார், இல்லை, நான் எப்படி அப்பா குடும்பத்தை நடத்துவது? நான் வேலைக்கு போய் தான், எனக்கு பொது சொத்தில் பைத்துல் மாலில் கை வைக்க முடியாது என்று சொன்னார். அவ்வளவு சல்லியாக இருந்தவர், எத்தனையோ ஏழைகளை பராமரித்தவர். அவருக்கு இப்பொழுது பணம் இல்லை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு தான் வேலைக்கு போறோம் என்று சொல்கிறார். அவர் ஏழையை பராமரித்த மிக பெரும் செல்வந்தர், மிஸ்தாக் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தையே பராமரித்தவர் அவர். அப்படிப்பட்டவர் அவர், அடிமைகளை விடுதலை செய்தவர். இந்த உம்மத்தினுடைய தர்மத்துடைய தன்மை என்றால் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார், வேலைக்கு போறோம். உமர் பின் கத்தாப் உட்பட பல தோழர்கள் சொன்னார்கள், பைத்துல் மாலில் எடுங்கள், இல்லை என்று சொன்னால் ஆட்சி செய்ய முடியாமல் போய்விடும், வற்புறுத்தினார்கள். அவர் சொன்னார், எனக்கு போதும், கொஞ்சம் சாப்பிடுவதற்கு மட்டும் அந்த கணக்கு, எந்த அளவு தேவை அந்த அளவு மட்டும், சரி பரவாயில்லை தாங்கறேன்டா. அபூபக்கர் 2 வருஷம் ஆட்சி செய்தார்கள். முடிகிற நேரம் சொன்னார், நான் ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் என்னுடைய சொத்து எவ்வளவு என்பதை எழுதி வைத்திருக்கிறேன். எவ்வளவு உண்டு?
நான் ஆட்சிக்கு வருகிற நேரம் எவ்வளவு இருந்தது, அதை விட இப்ப எவ்வளவு கூட என்று பாருங்கள் என்றார். ரெண்டே ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒன்று ஒரு கோவேரி கழுது என்று நினைக்கிறேன். ரெண்டு விஷயங்கள் கூட இருந்தது. எவ்வளவு எது கூட அது அத்தனையும் பைத்துல் மாலுக்கு போட்டு விடுங்கள் என்றார். நான் ஆட்சிக்கு ஏறுகிற நேரம் எது என்னுடைய சொத்தோ அதுதான் என்னுடைய மரண நேரம் சொத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். பைத்துல் மாலுக்கு அதை போட்டு விடுங்கள், அது பைத்துல் மாலுக்குரியது என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் மிக தூய்மையாக அவர் போய்விட்டார். உமர் பின் கத்தாப் அவருக்கு சொன்னார் சம்பளம் எடுக்க சொல்லி, இவருடைய கல்பு இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ் மீது ஆணையாக 12 வருஷமாக அவர் தொடவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹலால் அவருக்கு பைத்துல் மாலில் ஊதியம் பெறுவது ஹலால். கடன் வாங்கிவிட்டு தன்னுடைய சொத்து இருக்கிறது அந்த சொத்தால் கொடுக்க சொன்னார். ஏன் தெரியுமா இந்த சுன்னா? அடுத்தது என்ன சொன்னார்? அதீ பின் காபிடம் போங்கள். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த குலம் அது. ஏண்டால் இஸ்லாத்தின் பேரால் நான் இஸ்லாத்தை விற்க விரும்பல. அவர் இஸ்லாம் என்று சொன்னால் 86,000 நத்திங் கொண்டு வந்து காலில் போட்டு விடுவார்கள். அதை விற்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. சகோதரர்களே, மக்கா வெற்றி நடந்த பிறகு ஹுனைன் வரலாறை பிரட்டி படியுங்கள். ஹுனைன் என்றால் மிக பெரும் சொத்து வந்த ஒரு யுத்தம். ஃபத்ஹு மக்காவுக்கு பிறகு ஒருவருக்கு 100 ஒட்டகம் மேனி கொடுக்கிற அளவுக்கு 100 ஒட்டகம் 2.5 கோடி மாதிரி வரும். இன்றைக்கு அவ்வளவு பெரிய சொத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எடுக்கவில்லை. கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் கோதுமைக்காக வேண்டி யகூதியிடம் போய் போர்க்கவசை வைத்தார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரின் நபி என்று சொல்லி யாரும் எனக்கு சாப்பாடு போடக்கூடாது, யாரும் எனக்கு சாப்பாடு போடக்கூடாது. நபி என்பதற்காக இந்த மார்க்கத்தை நான் விற்பதற்கு வரவில்லை என்பதற்கு தான். அவர் என்ன பண்ணார்? யாருக்கும் தெரியாம போய் யகூதியிடம், இந்த உம்மத்தில் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த உம்மத்தில் உள்ள மனிதர்கள் தன்னுடைய உயிரை விட நபியை நேசிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாட்களில் ஒரு புடி கோதுமை கொடுப்பதற்கு இந்த உம்மத்தில் மனிதர்கள் இல்லையா? யாருமே இல்லையா? கோதுமை மலையே செய்வார்கள் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுவார்கள். ஒரு புடி கோதுமைக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் தன்னுடைய போர்க்கவசத்தை கொடுத்து விட்டு அதை விலைக்கு வாங்கி வாருகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் என்ன சொன்னார்? அவர் நேராக போனார், அவரை நான் பின்பற்றி போகிறேன். அதனால் தான் சொன்னார்கள் இஸ்லாத்தின் பேரால் வேண்டாம். அதீ பின் காப் நான் பிறந்ததனால் அந்த குலம் தான் என்னுடைய குடும்பம் அங்கே இருக்கிறது. அவர்கள் குடும்பம் என்ற அடிப்படையில் எனக்கு தரட்டும், தர்மம் அல்ல. அப்துல்லா, நீ அவர்களுக்கு அதை கெட்டிவிடு, என்னுடைய சொத்து போதாட்டி. இல்லை என்றால் குறைஷ் என்னுடைய குலம், என்னுடைய ரிலேஷன்ஸ் இருக்கிற இடம், குறைஷிகளிடம் போய் கேளுங்கள். இல்லை என்றால் அதுக்கு மேல் யாரிடமும் போகக்கூடாது, அதற்கு மேல் யாரிடமும் போகக்கூடாது. அவருக்கும் தெரியும் அதனோடு நின்று அதுக்கு மேல் போக விடமாட்டான் தெரியும். இஸ்லாம் எத்தனையோ தோழர்களுக்கு அன்சாரிடம் போய் கேளுங்கள். இல்லை, உமர் பின் கத்தாப் குடிக்காத அன்சாரிகளா? சகோதரர்களே, அவ்வளவு அற்புதமாக அந்த வரலாறில் அவருடைய கடைசி நாட்கள் பதிவாகிறது. தக்வல் குலூப், தக்வல் குலூப், கல்புகளில் அவர்கள் சுமந்த தக்வா. சகோதரர்களே, அது அப்படி முடிகிறது. சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதாவது அவர்களுக்குள்ள தக்வாவை நீங்கள் படித்து பார்த்தால் நானும் நீங்களும் எங்கே இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். வல்ல நாயகம் அனைவரும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய 3வது நாள் அப்படியே இருந்து அவருடைய நாட்கள் ஓடுது. வேதனை கூடிவிட்டது, எல்லோருக்கும் விளங்கிவிட்டது. இன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களை விட்டு பிரிந்து விடுவார். தன்னுடைய மகனை கூப்பிடுகிறார். யா அப்துல்லா, அப்துல்லா இப்படி உமரை கூப்பிட்டு விட்டு சொன்னார், மகன், அவருடைய வேதனை அவருக்கு தெரிகிறது. மகன், மறுபடியும் போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சலாம் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், இறையச்சத்தை பாருங்கள். போய் சலாம் சொல்லிவிட்டு உமர் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுவதற்கு அனுமதி கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவர் அனுமதி மறுத்தால் மக்காபிருல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் அடக்க செய்யக்கூடிய கபரில் கொண்டு போய் என்னை அடக்கி விடுங்கள். ஏன் தெரியுமா? அன்றைக்கு உமர் குத்தப்பட்டார் என்று இமோஷனில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்தை கொடுத்திருக்கலாம். எனக்கு பிறகு வழக்காட முடியாது, அது அவருக்கு சொந்தமான இடம். அதை கல்வியில் வைத்துக் கொண்டு ஒரு தடவை அனுமதி கிடைத்து விட்டால் மறுபடி கேட்கணுமா? யாராவது கேட்பார்களா? ஒருவர் 10 லட்சம் தருவதாக இருந்தால் மறுபடி போய் கேட்டு எதுக்கப்பா மனசை அசடாக்குவது? அவருடைய கல்வியில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய முன்னாடி இந்த உமர் நிக்கிற நேரத்தில் ரலியல்லாஹு அன்ஹு எந்த வழக்கும் அந்த இடத்தில் வரக்கூடாது. அதே பயத்தில் சொல்லுகிறார், மகன் போய் கேளுங்கள். ஜனாசாவை கொண்டு போய் அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி
அப்படியே வைத்து விட்டு கேட்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், அடக்கம் செய்வதற்கு முன்னாடி அனுமதி கொடுக்கிறீர்களான்னு கேட்டார்கள். நீங்கள் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அவர் அடக்கம் செய்யப்படுவார். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அவருக்கு இல்லாத இடமா? அந்த இடம் அவருக்குத்தான். சகோதரர்களே, இன்றைக்கு இந்த உம்மத் அந்த கபரை தாண்டி போகிறது. அந்த ரவுதா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மக்காபிர், அந்த மக்பராக்களை நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். இந்த உம்மத்தில் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அந்த மக்பராக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லாஹி அதுக்கு பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அடக்கம் செய்வதற்கு போதுமான இடம். அவருடைய மரணம் நெருங்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹுடைய மரணம் நெருங்கிறது. அவர் ஒரு பிழை செய்து விட்டார் என்பதற்காக அழுது கொண்டே இருந்தார்கள். அது ஒரு நீண்ட வரலாறு. ஜமல் யுத்தம். சகோதரர்களே, அதில் ஒரு பெண் தலைமைத்துவத்தை எடுக்க கூடாது என்ற ரசூலுல்லாஹ் தடை செய்திருந்தார்கள். ஒரு போரில் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு பின்னாடி 20,000 படையை எடுத்துக்கொண்டு ஹரத்தில் இருந்து கொண்டு ஷாம் வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தலைமைத்துவத்தை எடுத்து போனார்கள். அவர்களுக்கு பிற்காலத்தில் எடுத்து வைக்கப்பட்டது. உம்மஹாத்துல் முமின் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு சொன்னார்கள், நீங்கள் செய்தது பிழை, ஒரு பெண்ணுக்கு தலைமைத்துவம் எடுக்க முடியாது. அழுதார்கள். அழுகை நிற்பாட்டவில்லை. தொடர்ந்து அவர்கள் அவருடைய மரணம் வரைக்கும் நினைத்து அது நினைக்கிற நேரம் எல்லாம் அழுதார்கள். கடைசியில் சொன்னார்கள், அவருடைய ஜனாசா, அவருடைய மரணம் நெருங்கிற நேரத்தில், என்னை அங்கே அடக்க வேண்டாம், என்னை கொண்டு போய் முஸ்லிம்களுடைய கபரிலே அடக்குங்கள், நான் அதற்கு அருகதையானவள் அல்ல என்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த உம்மத்திலே அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். அந்த இடத்திலே நான் சூட்டபிள் இல்லை. சகோதரர்களே, எப்படி உம்மத்தில் சிந்தனைகள் போகிறது என்றால், உமர் பின் கத்தாப் மரணிப்பதற்காக கடைசி மூச்சுகளை விடுகிற நேரம், மக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற நேரம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒருவர் வந்து என்னுடைய தோளை பிடித்தார். நான் திடுக்கிட்டு பின்னாடி பார்த்தேன். அவர் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் என்னை பிடித்துக் கொண்டார். நான் என்ன என்று கேட்டேன். அவர் என்னிடம் சொன்னார், நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் அவர்கள் 2 ரலியல்லாஹு 2 பேருக்கும் பக்கத்தில் இந்த உமர் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்படுவார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்லுவார்கள், நானும் அபூபக்கரும் உமரும் சாப்பிட்டோம், நானும் அபூபக்கர் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் புறப்பட்டோம், அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். வல்லாஹி அல்லாஹ் கபூலியத்தாக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வல் குலூப், இந்த உம்மத்துடைய தக்வா மிக தெளிவாக காட்டப்படுகிற வரலாறுகள் இவைகள் எல்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தக்வாதாரிகளாக எங்களை மாற்றி, எங்களுடைய மரண வேளைகளும் அல்லாஹ்வை நாடியவர்களாக, அவருடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ரமலான் அது எங்களை விட்டு பிரியாவிடை கொடுத்து விட்டோம், அது போய்விட்டது. ஷவ்வாலில் அந்த தக்வா இல்லை என்று சொன்னால் பேசுகிற நானும் நீங்களும் துர்பாக்கியசாலிகள். இந்த உம்மத்தின் அவர்கள் தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம், அவர் மரணத்தில் பயப்படாமல் அஞ்சாமல் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்திய முறைகள், அவர்கள் தஅவா முறைகள், இறுதி நேரத்தில் அவர்கள் பேசிய பேச்சுகள் எல்லாம், இந்த ஒரே ஒரு ஹதீஸை ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் வீட்டுக்கு போய் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை பேசி என்னுடைய ஈமானை, உங்களுடைய ஈமானை, என்னுடைய தக்வாவை, உங்களுடைய தக்வாவை நாம் அளந்து பார்ப்போம். வல்ல நாயன் நம் அனைவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.